ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடு வரப்போகிறது. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக விஜய் பார்வதிக்கு நடந்த கொடுமைகளை வந்துட்டு தட்டி கேட்கணும். ஏன்னா உள்ளே வந்துட்டு விஜய் பார்வதி மட்டும்தான் என்னமோ வந்துட்டு தவறாக பண்ண மாதிரி சித்தரித்து அவங்கள எத்தனை வாட்டி என்னென்ன வேலைகள் சொல்லி எவ்வளோ விஷயங்கள் பண்ணி அட்டூழியங்கள் பண்ணி ஒரு வார்டனாக இருந்தது குத்தமாடான்ற அளவுக்கு. அதுவும் எந்த சீசன்லையும் இந்த மாதிரி வார்டன் கஷ்டப்பட்டதும் கிடையாது, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் கிடையாது. பிக் பாஸுமே சேர்ந்து ஒரு விளையாட்டை விளையாண்டுருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் இன்றைக்கி விஜய் சேதுபதி பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பேசினார்னா சம மாதம் இருக்கும், டிஆர்பி எகிரும். பார்க்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பேற்பட்ட இவருக்கு என்னது நம்ம அசீம் இன்னும் ஒரு சில பேருக்குலாம் பேசின அவங்க வந்து இவங்களுக்கு பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் கனி பண்ண வேலைகள் வந்துட்டு அதை ஒரு வேலையால் கானாவனத்துள்ள சிக்கியிருப்பார். பிக் பாஸோட கேமையே வந்துட்டு பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால் கனிக்கு இன்றைக்கி சரியான ஒரு அடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியானா பண்ண விஷயங்களும் எஃப்ஜே பண்ண விஷயங்களும் பயங்கரமான ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஸோ அதுக்குமே இன்றைக்கி செம்ம மாசான ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரிலாம் அப்டேட் வருது, பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வீட்டில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற விஷயங்களை பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 11 பேர் நாமினேஷன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 பேர் நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்துச்சு. அதில் வந்துட்டு எஃப்ஜே போனதுனால அவர் வந்துட்டு தப்பிச்சிட்டார். சப்போஸ் எஃப்ஜே வந்திருந்தார்னா இந்த வாரம் அவர் லாஸ்ட்டில் இருந்திருப்பார். கண்டிப்பாக அவர் வெளியே போயிருக்க வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா ரம்யா லாஸ்ட்டில் இருந்தாலும் தூக்கிடுறாங்க, அவங்கள வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க, மற்றவங்களை தூக்குறாங்க. கனியும் லாஸ்ட்டில் இருந்தப்பையும் கனியை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு மற்றவங்களை தூக்குனாங்க. அப்படின்னும் போது எஃப்ஜே தூக்கியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆகிட்டாப்பில். சரி, ஸோ இந்த 11 பேரில் யாருக்கு இது வரைக்கும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்கன்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி யார் டஃப்பாக சூப்பராக இருக்காங்கன்னா விக்ரம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை, இன்னும் டாப் 5ல் கூட வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. செம்மையாக ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவரோட கேம் எல்லாருக்கும் பிடிக்குதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவரோட கேம் எல்லாமே வந்துட்டு டபுள் கேமு, ட்ரிகர் கேமு, அதேமாதிரி சேஃப் கேமு, சரிங்களா, எல்லா விதமான நெகட்டிவ் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாரே தவிர பாசிட்டிவாக வந்துட்டு கொஞ்சோண்டு பண்ணுறாரு. அதுவும் குறிப்பாக வியானா எஃப்ஜேவை தட்டி கேட்குற விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி அதுவும் குறிப்பாக விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற விஷயங்கள், விஜய் பார்வதி இருக்கும்போது அவங்ககிட்ட ப்ரைஸ் பண்ணுறதும், விஜய் பார்வதி இல்லாத இளங்களில் வந்துட்டு அவங்கள அசிங்கமாக கலாய்க்கிறதும் இது வாடிக்கையாக வச்சுட்ருக்காரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போதைக்கு அவர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு அவங்க மினிமம் ரன்னர் இல்லை வின்னர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்கிறது நம்ம விஜய் பார்வதி. என்னங்க சொல்கிறீங்க? அதுங்களே கண்டிப்பாக கண்டென்ட் குயின், எந்த சீசன்லையும் கண்டென்ட் குயின் இது வரைக்கும் பேர் யாருமே வாங்கலை. அதாவது கண்டென்ட் கிங் வாங்கியிருக்காங்க, அசீம் வாங்கியிருக்காரு, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, பிரதீப் வாங்கியிருக்காரு. பட் கண்டென்ட் குயின்னா கண்டிப்பாக அது விஜய் பார்வதி தான். சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டாங்க. பிக் பாஸ் ஹிஸ்டரியில் கண்டிப்பாக கண்டென்ட் குயின்னா விஜய் பார்வதி தவிர்த்து யாருமே கிடையாது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் உங்களோட இது சொல்லுங்கள். மாயாவை சொல்லலாம், பட் மாயா கூட இந்த அளவுக்கு வந்துட்டு அடிலாம் வாங்கலை, சரிங்களா. அவங்களோட கேட்டகரி வேறு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதியோட விஷயங்கள் ஒரு வீக்லி டாஸ்க்லையும் அவங்க காட்டுற இன்வால்மெண்ட் மாதிரி இந்த சீசனில் யாருமே காட்டினது கிடையாது. கிட்ட கூட நெருங்க முடியாது. அதே மாதிரி எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் அந்த டாஸ்க்கை நான் சுவாரஸ்யமாக பண்ணுவேன். அந்த டாஸ்க்கை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் நிற்பண்டா, என் பேர் அங்கே சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்களே, அது மாஸ். எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் அந்த டாஸ்க்குக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன்ற மாதிரி பண்ணுறாங்களா, அது மாஸ். அந்த மாதிரி யாராவது உயிரை கொடுத்து இந்த டாஸ்கில் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு முன்னாடி யாரெல்லாம் இவங்களை திட்டினாங்களோ அந்த வாயை இப்போ வந்து புகழ்கிற அளவுக்கு அவங்க ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்குன்னா அது உண்மையிலேயே பெரிய பெரிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத நபரில் திவ்யா இருக்காங்க. திவ்யாக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல் ஒரு இடம் போட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு மெட்டு அவங்கக்கிட்ட அதிகப்படியாக இருக்குது. ரொம்ப திமிரு, கொஞ்சம் நெஞ்ச திமிரு கிடையாது. அதுவும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. குறிப்பாக விஜய் பார்வதியை கண்டாலே ஆக மாட்டேது. ஏன்னா உள்ளே வரும்போது விஜய் பார்வதி தூக்கிலாம் தான் வந்தாங்க, வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாமே. ஆனால் விஜய் பார்வதி பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வந்து கடைசியில் விஜய் பார்வதிக்கிட்ட நட்பு வைக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. இல்லைன்னா விஜய் பார்வதி பண்ணுற வேலையில் இவங்க வெளியே போயிடுவாங்கன்ற அளவுக்கு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அதுதான் விஜய் பார்வதியோட கேம். சும்மா வந்து கிடையாது, நெருப்பு மாதிரி விளாட்றாங்க. அதே மாதிரி திவ்யா கிட்ட வந்துட்டு ரொம்ப அரகண்ட்டாக எக்கச்சக்கமாக இருக்குது. அதை வந்து கம்மி பண்ணணும். ஏன் கம்மி பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அதுவும் அவங்க அந்த சிரிக்கிறது என்னமோ க்யூட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி வந்துட்டு வியானாவோட க்யூட்னஸ் வந்து நம்மளுக்கு க்யூட்டாக இல்லையோ அதேமாதிரி அவங்க சிரிக்கிறது சுத்தமாக ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை வேற கக்கன்றாங்க. 4-5 காக்கா உள்ளே வந்துச்சு. ஏதோ நம்மளோட உறவினர் ஏதோ சவுண்டு கொடுக்காங்க பாருங்க பாண்டு உள்ளே வந்து பார்த்த காக்காவே ஏமாந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு சிரிப்பாக இருக்குது. அடுத்தது பிரச்சனை இல்லாத வரனா கண்டிப்பாக கமருதீன். ஆனால் இவருக்கு பிரச்சனை இருக்குது. என்னென்ன சொல்கிறீங்க? டாப்பில் வரமாட்டார்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற கேமை ஃபாலோ பண்ணார்னா சான்ஸே கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அவர் இருக்கிற விஷயமே தெரியல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டார், ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இல்லை.
காமெடி மாதிரி வந்துட்டு அப்பப்போ மிமிக்ரி பண்ணுறதும் பாட்டு பாடுறது இதுதான் அதிகப்படியாக பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி மனசை வந்து உடைக்கிறதும், விஜய் பார்வதி இல்லாத நேரங்களில் விஜய் பார்வதி எனக்காக வந்துட்டு இதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டான்னு புலம்புறதும், அரோரா கிட்ட போயிட்டு கேவலமாக பேசுகிறதும். இதில் என்ன கேம் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருக்கும்போது ஒரு டாப்பில் வரணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணும், அதை பண்ணுறாங்களா? சுத்தமாக கிடையாது. ஸோ கமருதீன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நிலைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இப்போ பிரச்சனை கிடையாது. அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித். ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பிரச்சனைலாம் இருந்தார். பட் அவருமே கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணது, அதேமாதிரி ரொம்ப கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்கார், ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கார். அவரோட உருவத்துக்கும் அவரோட மனசுக்கும் சம்மந்தமே இல்லை. அதேமாதிரி நேற்று இவரும் விஜய் பார்வதி அங்கே உட்காந்து பேசும்போது படுத்துட்டு பேசும்போது நிறைய பேர் வயிறு எரிஞ்சிருந்தது. ஸோ அமித்துக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனாலே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் விஜய் பார்வதி நாமினேஷனில் வரலன்னா விஜய் பார்வதி ரசிகர்கள் அமித்துக்கு ஓட்டு போடுவாங்கன்ற அளவுக்கு போயிருக்கு. இப்போ ஓரளவுக்கு சேஃபாகவும் இருக்கார். அடுத்தது பிரச்சனை இல்லாத இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்களாம் எப்போ போவாங்கன்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா அரோரா. ஒரு காலத்தில் ஆடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வச்சு செஞ்சார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்மளுக்கு என்ன வருது அதை செய்வோன்னு சொல்லிட்டு, என்ன அவங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கே தெரியுமே, அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் பிடிக்கும். நான் பண்ணுற விஷயங்களுக்காக யார் அதிகப்படியாக கஷ்டப்படுவாங்க? ஒரே ஒரு ஆள், யார்? விஜய் பார்வதி. நான் கமருதீன் கூட பேசினாவே அவங்க பொசசிவ்ல கஷ்டப்படுவாங்க. அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுவுமே வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாக இருக்கிற காரணத்தெல்லாம் அவங்கள வந்துட்டு போக வேண்டிய ஆளை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா வேறு கண்டென்ட் கொடுக்க ஆள் இல்லாத ஒரு காரணம். இந்த சீசன் மாதிரி ஒரு மொக்க சீசன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அதனால தான் இவங்களாம் வந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இவங்க போனால் சந்தோஷப்படுற முதல் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் நானும். அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை தான். பட் இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக இருக்கிறதுல வந்துட்டு கனி இருக்காங்க. கனிக்கு ஏன் குறைஞ்ச பிரச்சனை கம்மின்னா, போன வாட்டிக்கு முந்தின வாட்டி திவாகர் கூட இருக்கும்போது லாஸ்ட்டில் இருந்தாங்க. சரிங்களா? அவங்க போயிட்டாங்கன்னு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஆனாலும் போகிறவங்கள நிறுத்தி அவங்கள உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் பார்வதி கூட அதிகப்படியாக சண்டை போடுறது, டைரெக்டாக பேசுகிறது, கலாய்க்கிறது, இந்த கண்டென்ட் அப்படின்னாவே இவங்க மட்டும்தான் அதிகப்படியாக இருக்காங்க. ஸோ இவங்களையும் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அங்கே கண்டென்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது கனி எனக்கு தெரிஞ்சு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. பட் போனால் சந்தோஷப்படுறது நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தபடியாக பிரச்சனையில் இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா வியானா. அதனால தான் இவங்க வந்து தன்னுடைய நேர்மையான கேம் அப்படியே மாற்றி அவங்களும் இந்த வாரம் வேணால் ஏதோ ஒன்று பண்ணாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, சூப்பராக பண்ணாங்க. ஆனால் என்னென்னா எல்லாருக்குமே அது இரிட்டேட்டை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஆனால் கண்டிப்பாக அவங்கள பாராட்டி ஆகணும். யாருமே பண்ணாத இடத்துல ஏதோ ஒன்று பண்ணாங்களே, தப்பாக கூட இருக்கட்டும், கண்டென்ட் தானே அவங்களும் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள். ஆனால் எஃப்ஜே கூட பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாதது. முதல்ல வந்துட்டு கேமராக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு, இப்போ உண்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எஃப்ஜே எப்படிப்பட்டவர் நம்ம ஊருக்கே தெரியும். அது எப்படி ஆதரவை வந்துட்டு அவர் லோ பண்ண விஷயங்களை கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே வலையில் போய் விழுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. பட் இருந்தாலும் செம்ம டேஞ்சரில் இருக்காங்க வியானா. ஏன்னா வியானால இது வரைக்கும் லாஸ்ட்டுக்கு வந்ததில்லை. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு ரொம்ப ரொம்ப கம்மியில் தான் இருக்காங்க. அடுத்தது பிரச்சனையாக இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சாண்ட்ரா போகிறதுக்கு 99.99% வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்துட்டு அவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாரம் தான் இருக்குது கரெக்டாக ஃபினாலுக்கு. 4-5 வாரம் இருக்க வச்சுக்கோங்களேன். அப்படின்னு இருக்கும்போது இவங்களை வந்துட்டு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் அவங்களோட கேம் சுத்தமாக டவுன், செம்ம டவுன், ட்ரெயின் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சென்னை செந்தமிழ் அந்த பாட்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளாவில். அடுத்தது பிரச்சனையான நபர் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். என்னங்க கணவனும் மனைவி மாறி மாறி நான் போகிறேன் இருக்காங்கன்ற மாதிரி இருக்காங்க. பட் பிரஜனை எனக்கு தெரிஞ்சு அனுப்ப மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா ஆரி வந்திருக்காரு, அது ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆரி சும்மா சாதாரணமாக வரமாட்டார். வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாருன்னா, அதுவும் பிக் பாஸ் கேமுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னா, அதுவும் அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், என் மச்சான் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனால் இவர் சொன்னது அவர்கிட்ட நான் ரொம்ப நாளாச்சு பேசி அப்படின்னாரு. ஸோ அவர் உரிமையாக கூப்பிட்றதுனால ஆடுகிற ரசிகர்லாம் வந்து பிரஜனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி பிரஜன் பார்த்தீங்கன்னா போன வாரம்லாம் எப்படி பேசுகிறதுல இரிட்டேட்டாக இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆளே கப்சப்புன்னு ஆகிட்டார். இன்ஃபேக்ட் சாண்ட்ரா வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு நேற்றோட சம்பவங்கள்லாம், அதாவது இந்த வாரத்தோட சம்பவங்கள். அதனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் டேஞ்சரில் தான் இருக்கார். பார்க்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை இருக்குது ரம்யா. பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்குலாம் வந்து ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இவங்க இது வந்து தொடர்ந்து இது 6வது வாரம்னு நினைக்கிறேன். 5 வாரம் தப்பிச்ச எனக்கு இந்த 6வது வாரம் தப்பிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் தான் வந்துட்டு கேப்டன்ஷிப்புக்கு வந்திருக்காங்க. ஒன்று நம்ம பிரஜன், இன்னொன்று ரம்யா. 2 பேருமே லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. என்ன ஒரு கோயின்சிடென்ஸுன்ற மாதிரி இருக்குல்ல, செமையாக இருக்குது. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை அனுப்புறதுனால
அங்கே வந்து ஒரு பிரளயம் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரம்யாவை அனுப்புறதுனால பிரளயம் ஏற்படுமான்னு இல்லை. ரம்யா இருந்தால் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாண்ட்ரா இருந்தால் அங்கே பிரச்சனை வருமானு இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ரியானாவால் விஷயங்கள் இருக்குது, அரோராவால் இருக்குது. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சாண்ட்ரா இல்லை பிரஜன் தான். பிரஜன் சாண்ட்ரா இருக்கும்போது சாண்ட்ரா தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் டேஞ்சர் பொசிஷனில் ரம்யா, பிரஜன், சாண்ட்ரா, வியானா, கனி, அரோரா எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் நண்பர்களே.